அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த பெயர்ச்சியின் காரணமாக பண மழையில் நனையக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாயும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் புதன் வக்ரம் பெற்றும், மீனத்தில் ராகு, சூரியன், சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி, மிருகசிரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னர் செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம். அது மட்டும் இல்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார். பூமிக்காரகன் என்பதால மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பண்டங்கள், நெருப்பு, அது மட்டுமில்லாமல் நெருப்பு சம்பந்தமான வேலைகள், இரத்த சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு செவ்வாயே அதிபதி ஆகிறாரு. நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளமை பருவத்தை செவ்வாய் குறிக்கிறாரு. இந்த காலகட்டத்தில்தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பாரு செவ்வாய். பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்வார்கள். பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டு பண்ணை, பண்ணை வீடு அமைத்து தர காரணமாக இருப்பவர்கள் கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். அதேபோல் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார். பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பாரு. அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான். செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வார். ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவற்றை குறிக்கும் 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும். அந்த வகையில் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ரிஷப லக்னத்திற்கு அவர் 7ஆம் வீட்டில் அமர்வதை விட 12ஆம் வீட்டில் அமர்வது யோகத்தை தரும். கடக லக்னத்திற்கு என கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ராசியில் செவ்வாய் பலமாக இருந்தபோது எதிர்பாராத பல நன்மைகளை ஏற்படுத்தியிருப்பார். அவர் தற்போது ராசிநாதன் சுக்கிரன் 11ல் இருக்கிறார். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறாருங்க. அதே போல் சூரியன், ராகு முதலிய கிரகங்களும் லாபஸ்தானத்தில் இருப்பதால பணத்தட்டுப்பாடு என்பது இக்காலகட்டங்கள்ல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது கிடையாதுங்க. செலவுகளும் கட்டுக்குள் தாங்க இருக்கும். அதே போல ரிஷபராசினியர்களுக்கு இக்காலகட்டங்கள்ல ராகுவினுடைய பலத்தால் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. ஒரு
ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகும். காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல தடைப்பட்ட முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. எதிர்பாராத பொருளாதார வரவிற்கு அமைப்பு உண்டுங்க. அதாவது இவ்வளவு நாட்களாக பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக பொருளாதார வகையில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்குதுங்க. இந்த ஒப்பந்தத்தின் காரணமாக லாபம் அதிகரிக்க இருக்கு. லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் பழைய கடன்களை அடைப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி போடக்கூடிய ஒரு நிலையும் இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய திருமணம் அல்லது அவர்களுடைய முன்னேற்ற பாதையில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி புதன் இருப்பதால் தொழிலில் புதிய யுக்திகளை கையாளுவீங்க. பகை அழியுங்க. நண்பர்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகம் உள்ளது என்பதையும் கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. ஒருத்தருக்கு விவசாய நிலம் அல்லது மனை வாங்குவதற்கான யோகம் உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல வேலை செய்யும் இடத்தில் அதிகப்படியான பணி அழுத்தம் இருக்குங்க. புதிய பொறுப்புகள் வந்து சேர இருக்குது. ராசியில் குரு அமர்ந்திருப்பதால் எந்த காரணத்தை முன்னிட்டும் எச்சரிக்கை உணர்வை கைவிட்டு விட வேண்டாங்க. எல்லாவற்றிலும் பொறுமை மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் 7க்குரிய செவ்வாய் 2ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருப்பதால் குடும்ப கருத்து வேறுபாடுகளை உடனுக்குடன் களைய வேண்டும். இது மாதிரியான நேரங்களில் குடும்பத்தாருடன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதன் மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு யோக பலன்களை அளிக்கக்கூடிய நிலையில் இருப்பதால பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம எதிர்பாராத பணவரவிற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் அந்நிய நாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய பண உதவி தக்க தருணத்தில் உங்களுக்கு உதவிகரமாக அமைய இருக்குதுங்க. இது உங்களுடைய ஆடம்பர செலவுகளுக்கு அவசியமானதா அமைய இருக்குது. அதே போல இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக திருமண சம்பந்தமான முயற்சிகளோ அல்லது மற்ற காரணங்களுக்கோ ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற ஒரு வரனா அமைய இருக்கு. அதே போல் உத்தியோக காரணமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சற்று கவனம் அவசியங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்கள் காலையிலோ அல்லது மாலையிலோ அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.